ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 27ஆம் தேதி சந்திரன் ஒளிநிலையான அமைப்புல 4ல் இருக்காருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். நம்ம தேக ஆரோக்கியம் ஏற்படும். உங்க ஜாதகப்படி பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சரியா இருக்கும். தாய் வழி உதவிகள் கிடைக்கும். தாயாருடைய அன்பு கிடைக்கும். தாயாருக்கே உடல்நிலை சரியில்லாம எத்தனையோ மக்கள் இருக்கோம்ல ரிஷபராசியில. அப்ப அந்த ராசியில எத்தனை லக்கணம் இருக்கும்ல, உங்க ஜாதகப்படி பாதிக்கப்பட்ட சந்திரதசை நடந்த தாயார் கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்கல்ல. அப்ப இந்த கோல்சாரத்துல 4ஆம் இடம் வரும்பொழுது அவங்க சபரியமான்னு சொல்லணுங்க. 4ஆம் இடத்துல அற்புதமா 27ஆம் தேதி இருப்பாருங்க. கல்வி வயசுக்கு தகுந்தவாறு கல்வி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே பலவீனமான அமைப்பு இருக்கும் பொழுது இந்த ஒளி வரும் பொழுது அது ஒரு நிறைவேறும் சொல்றதுங்க. அந்த விஷயத்தை பூஸ்ட் செய்யும், கைதூக்கி விடுங்க கோல்சாரம். 4ஆம் இடத்துல வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஒரு வாடகை கூட நல்ல இடம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடம் இந்த 27ஆம் தேதி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 28 to 30 வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட அமைப்பு. குழந்தைகளுடைய நன்மை, உங்க சிந்தனையே நல்ல வேலை செய்யும். நம்ம புத்தியின் மூலமா தானே செயல்கள் நடக்குது அப்படிங்கிற அமைப்பு. வயசுக்கு தகுந்தவாறு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விஷயங்களுக்கு நீங்க அக்கறை எடுத்து செய்வீங்க. அவங்களுடைய முன்னேற்றம் பார்த்து மகிழ்வீர்கள். அது 5ஆம் இடம். அப்புறம் மே மாதம் பிறந்துச்சு 1-2 தேதிகளில் 6ஆம் இடத்துக்கு வருமுங்க. 6ஆம் இடம் வேலை சார்ந்த விஷயம் தாங்க. இப்போ வேலையே இல்லை, வேலையில் அதிருப்தியாக இருக்குது, வேலை போகிற இடத்துல திருப்தி இல்லாமல் இருக்குது, சச்சாரவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடலாங்க. 6ஆம் இடம் தாய்மாமனோட அனுகூலங்கள், சுபக்கடன்கள் இது பூரா வருங்க. அப்புறம் வார கடைசி 3ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வருது பௌர்ணமி நிலையில். பௌர்ணமி நிலையில் வரும் பொழுது இல்லறம் இனிக்கும். வீட்டில் ஒற்றுமை இருந்தால் கூட, ஏன்னா எத்தனையோ ஜாதகங்கள் எத்தனையோ அமைப்பில் இருப்பாங்க. அப்போ அதுலேயும் ஒரு நிம்மதியான அமைப்பு வரும். உங்களுக்கு பிரிஞ்சுவோங்கிற எண்ணங்கள் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கும். அது பூரா அப்படியே சூரியனை கண்ட பனி போல நீங்கும். இப்போ இயற்கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷக்கரங்கள் அமைப்பில் லக்கணத்தில் லக்னாதிபதி ஆட்சி வர்றாரு. ரிஷபத்துக்கு சுக்கிரன் இங்கே வர்றாரு. நீங்கள் தெம்பாவே இருப்பீங்க சுக்கிரன் இருக்கும் வரைக்கும். 2ல் குரு, வருமானம் சீராக வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ குரு பகவானுடைய பார்வையை பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தை குருவை பார்க்குறாரு. அப்போ வேலையில் நல்ல திருப்தியாகவும் புதிய வேலை கிடைத்தாலும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம், சிறு கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி அமைப்பு, ஆரோக்கியம் சீர்படுதல், இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் கண்டிப்பாக வருங்க. அப்புறம் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. தொழில் அமைப்பு, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, சிறு வியாபாரம், ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் சரி, மாற்றி விட்டாலும் சரி, பிளாட்ஃபார்மில் கடை போடுறவங்க, தள்ளுவண்டியில் வச்சுக்கவங்க, சிறு குறு தொழில்கள் அப்படி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கூட கூடுதல் சிறப்பாக இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால கிடைக்குங்க.